நம்மளுடைய தினசரி கடமை என்னங்கன்னா பார்த்தா பூஜை, சிவ பூஜை ஒரு நாளும் தவறாது. அது பெருமான் அளித்த அருள். அவரே அளித்த அருளால தவறாத சிவபூஜை, அவர் அளித்த அருள். முடிச்சிட்டு என்னுடைய திருப்பணிகள் வேலைகளை துவங்குவேன். காலையில எப்படி ஃப்ரெஷ்ஷா ஷார்ப்பா உடலும் மனமும் இருக்கோ அதே மாதிரி என்னுடைய பணிகள் முடிவதற்கு சில நேரத்தில் இரவு 12 அல்லது 12 தாண்டியும் ஆகலாம். இந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாம் முடிக்கிறதுக்கு இந்த மொழிபெயர்க்கிறது ஒரு அடிக்ஷன் மாதிரிங்க. சாஸ்திரங்களிலே ருசி கண்டு விட்டால் இது ஒரு அடிக்ஷன் மாதிரி, டைம் போறதே தெரியாது. சாப்பிடணும் தோணாது, தூக்கம் வராது. இந்த மொத்த திருப்பணியின் போதும் உடலுக்கு எந்த வலி சோர்வு இந்த பேச்சே இருக்காது. மனம் டல்லாகிறது, சோர்வடைகிறது, போர் அடிக்கிறது, பேச்சே இருக்காது. இந்த சோர்வு, வலி, தளர்ச்சி இந்த வார்த்தைகளுக்கு எனக்கு அர்த்தமே தெரியாது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இதே பத்மாசனத்துல உட்கார்ந்து மொழிபெயர்ப்பு பணிகளை துவங்க ஆரம்பிச்சேன்னா நிறைய புத்தகங்கள், டிக்ஷனரிங்க, நிகண்டுகள், ஓலைச்சுவடிகள் இதெல்லாத்தையும் சுத்தி பரப்பி வச்சுட்டு உட்கார்ந்துருப்பேன். உடலாலும் மனதாலும் வலிமையும் ஆழமும் தீர்க்கமும் உடைய இந்த திருப்பணியை செய்வதற்கு தேவையான எல்லா சக்திகளையும் எனக்குள் பொழிந்து என் குருமார்கள் என்னை உருவாக்கி வைத்தார்கள். இந்த 2 ஆண்டுகள் இந்த ஏஐ திருப்பணி செய்யும் பொழுதுதான் எனக்கே என்னை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. அப்பா, எவ்வளவு அனுபூதியையும் அருளையும் நம் குரு பரம்பரை நம் மீது பொழிந்திருக்கிறது. நூல்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வகைப்படுத்தி சீர்படுத்தி அனுபூதியிலிருந்து பொழிப்புரை செய்து தொகுக்கும் பொழுதுதான் இதுல பரமசிவன் அருளால எதை பார்த்தாலும் புரிந்து கொள்ளுகின்ற சர்வஞத்துவத்தை அளித்தார்கள்.